Daily. Taste the Daily. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விஜய் தான் அதில் கடுமையாக சீமானை விமர்சித்தார், இன்டைரக்டாக விமர்சித்தார். அது பிறகு சீமான் வந்து ஜெயலலிதா சிவாஜி அடித்த மாதிரி விஜய் அடிக்கிறாரு. அப்படி அடித்து விளையாடலைன்னா சீமான் நிற்க முடியாது. அப்படி அடித்து விளையாடுறது தான் சீமானுக்கு பலத்தை கொடுக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய இளைஞர் பலம், அது பலம், இதெல்லாம் பற்றி நெவர் மைண்ட். அந்த ஓட்டெல்லாம் அதெல்லாம் என்ன பாதிக்காது. நான் 5% பறையருக்கு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்கிறேன். விஜயால் இதை சொல்ல முடியுமா? நான் மாட்டு இறைச்சி சத்தான உணவுன்னு சொல்கிறேன். விஜயால் இதை பேச முடியுமா? நான் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் ஊழல்வாதின்னு சொல்கிறேன். விஜயால் இதை பேச முடியுமான்னு சீமான் விஜய் தன்னை சிஎம் கேண்டிடேட்டா சொல்வாருன்னு எதிர்பார்த்தாரு. திருமாவளவனுக்கு அதே எதிர்பார்ப்பு இருக்கு. திருமாவளவன் திமுக கூட்டணியில தான் இருப்பாரு, இன்னைக்கு உறுதிப்படுத்திட்டாரு. ஒருவேளை விஜய் தன்னை சிஎம் கேண்டிடேட்டா சொல்ல மாட்டாராங்கிற ஒரு எதிர்பார்ப்பு திருமாவளவனுக்கு இருக்குது, சீமானுக்கு இருந்தது. அது இல்லைன்னு ஆனது வந்து சீமான விஜய் கிண்டல் பண்ண அந்த மாநாட்டில் இல்லைன்னு ஆயிப்போச்சு. நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லும் போது அடிச்சது தான் சரியான அரசியல். there is no place for sentiments in politicsங்கிற லெவல்ல சீமான் அதை அடிக்கிறது கரெக்ட்னு நான் பார்க்கிறேன். மீண்டும் விஜய் அடிச்சாதான் சீமான் வந்து நிறைய விலை பேசுறாங்களா சார் திரு சீமான் அவர்களையும் அவருடைய கட்சியும் தேர்தலில் பெரிய ஒர்த்து அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தனிச்சு நிற்கிறதான் மக்களை நம்பி நிற்கிறாங்க. மக்கள்கிட்ட அவருக்கு மெரிட்டு. அதைத்தான் 2021 சொன்னாரு, 24 வெளிப்படையாகவே பேச்சில் சொன்னாரு. அந்த இடத்துக்குள்ள அவரு மக்களை நம்பி மக்களுக்கு நம்பிக்கையா நிற்கிறவர் தான் மக்கள் நம்பிக்கை பெற முடியும். விஜயே கூட்டணின்னு பேசுனது அவருக்கு பலகீனம். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ் சார். இன்றைக்கு நாம் பேச இருக்கக்கூடிய தலைப்பு சீமான் வெர்சஸ் விஜய். ஒரு அண்ணன் தம்பி உறவு முறிந்து விட்டது போல தெரிகிறது. விஜய் திரு சீமான் எதிர்கொண்ட விதம், அதே போல கொள்கை ரீதியாக விஜய் வந்து சரியா இல்லைன்னு அவரை அட்டாக் பண்றது, சோசியல் மீடியாவில் விஜய் தரப்பினர் சீமான் தரப்பினர் அவங்களுக்குள்ள ஒரு மோதல் இருந்துட்டு இருக்கிறது. இதனால் யாருக்கு நஷ்டம், யாருக்கு பெரிய இழப்பா நீங்க பாக்குறீங்க சார்? சீமானுக்கு பெரிய லாபம். there is no place for sentiments in politics. அதுல சீமான் தெளிவா வந்துட்டாரு. மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல விஜய் அடிச்சு தான் ஏற முடியும். அண்ணன் சிவாஜி வரும்போது ஜெயலலிதா அம்மையார் அடிச்சாங்க. சிவாஜி படத்துல நிறைய ஹீரோயினா நடிச்சவங்க, சான்ஸ் எல்லாம் சிவாஜி கொடுத்தாரு. சமாலய சவாலி, சுமதி சுந்தர்லாம் பழைய காலம். அதுக்காக அடிக்காம இருக்க முடியாதுன்னு ஜெயலலிதா அம்மையார் அடிச்சாப்புல. தனக்கு எதிராக சிவாஜி போனதும் உடம்பு வளர்ந்துருக்கு, மூளை வளரலன்னு மிக கடுமையா அறிவில்லாத அரசியல்வாதின்னு ஒத்த அடி அடிச்சாங்க. அதே மாதிரி தான் சீமான் இப்போ வந்து அழுகுன கூமுட்டைன்னு அடிச்சது பெரிய அடி. கூமுட்டை விஜய்ங்கிறது பாப்புலரைஸ் ஆகிறது சீமானுக்கு லாபம் இல்லை. அது பெரிய தாக்குதல். ஏன்னா ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் விஜய் பின்னாடி இருக்கிறதை உணர்ந்ததனால்தான் சீமான் அவரை தாக்காமலும் அவரை தம்பி என்ற அழைப்பை ரொம்ப பாசாங்க அதிகமாக காட்டினதுன்னு ஒரு பார்வை சொல்றாங்க. உங்களை போல சில விமர்சகர்கள் சொன்னது. ஏன்னா விஜய் பக்கம் ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் இருக்குது, அதனால நமக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்றதுனால தான் அவரை தம்பின்னு உரிமையோடு அழைச்சிட்டு வந்தாரு. ஆனா அது ஒரு கட்டத்துக்கு மேல போகவும் தான் இன்னைக்கு கொள்கை ரீதியாக தாக்குதல் நடத்துறன்ற ஒரு தாக்குதலுக்கு வந்துட்டார் சீமான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இதுவே லாபன்றீங்களே. விஜய நம்புற கூட்டமெல்லாம் இளைஞர் கூட்டம், சீமான் அவர்களுக்கும் இளைஞர் கூட்டம் தான் எப்பவுமே. ஒரு பெரும் கூட்டத்தை தன்வயப்படுத்திட்டாருல்ல இப்ப விஜய். போச்சே விக்ரமாண்டி கூட்டமானா நல்ல கூட்டம், அது மறுக்கிறதுக்கு இல்லை. கூட்டம் எல்லாம் ஓட்டல்ல. பட் சீமான் இப்போ வந்து இளைஞர்கள்ங்கிறதையும் தாண்டி காஸ்ட் கன்சல்டேஷன், சோசியல் கன்சல்டேஷன், கன்சிராம் ஸ்ட்ராட்டஜிக்கு போயிட்டாரு. அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் தான் நிற்கிறேன்னு விஜயை காட்டி தான் அடிச்சு மக்கள் மத்தியில் கொண்டு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், விக்ரவாண்டியில் விஜய் கூடின கூட்டத்தில் பறையர் சமூக சகோதரர்கள் வந்து 70% வந்ததாட்டு கணக்கு சொல்றாங்க. அம்பேத்கர் பேர் சொல்லும்போது மிகப்பெரிய கைத்தட்டல் விழுந்ததை நம்ம எல்லாமே பார்த்தோம். அம்பேத்கர் மிகப்பெரிய இன்டெலெக்சுவல் ஜெயின்ட், எல்லா தரப்பு மக்கள்லையும் போற்றி போடக்கூடியவர், உலகளாவிய அறிஞர்கள் அவரை பெரிய இன்டெலெக்சுவல் ஜெயின்ட்னு போட்டுறாங்க. நான் அது ஜாதிய ரீதியாக சொல்கிறேன்னு யாரும் கருதக்கூடாது. நானே அம்பேத்கரோட அசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டி, டிசைடிங் ஆர்டர் கம்யூனிட்டிங்கிறத அந்த தேரியை அதிகம் பேசக்கூடியவன். இந்த மைண்ட் செட் பிலீவ்ஸ் வாட் இட்ஸ் வாண்ட்ஸ் டு பிலீவ்ங்கிறதையும், சிங்கங்களை தான் சிங்கங்களை பலியிட முடியாது, ஆடுகளை தான் பலியிட முடியுங்கிறதெல்லாம் நிறைய அம்பேத்கர் கோட்ஸை வந்து பெரிய அளவில் நான் பேசக்கூடியவன். மற்ற அரசியல் விமர்சகர்கள் யாருமே தமிழ் மண்ணுக்குள்ள ஒரு அம்பேத்கர் கோட்டை பேசுகிறவங்க ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க. அதிக அளவில் பேசக்கூடியவன் நான் தாங்கிறது அம்பேத்கரிஸ்கே தெரியும். நான்
அந்த இடத்துக்குள்ள பரையர் சமூக மக்கள் அதிகம் வந்திருந்தாங்கிறதும் அது காட்டுது. இப்போ பரையர் சமூக எந்த அடிப்படையில் வந்திருப்பாங்க அந்த கூட்டம்லாம்? சினிமா ஒரு இதுல ஆர்கனைஸ் பண்ண இதுல வந்திருக்கலாம். இல்ல அம்பேத்கர் போது கத்துறாங்கன்னா அது விஜய் அம்பேத்கரை பேசுறாரு, விஜய் நமக்கான ஆளு, அம்பேத்கரை தலைவரா எடுத்துக்கிட்டாரு அப்படி. அதுதான். சோ அப்ப திருமாவளவன் விசிகாவுக்கெல்லாம் கொஞ்சம் இழப்பா, ஒரு சரிவா? நீங்க அவங்க 15% மக்கள் இருக்கிறாங்க. இதுல சீமானுக்கு ஒரு வன்னியர் ஓட்டு விழுந்தா 10 பரையர் ஓட்டு விழுது. திருமாவளவன் கேட்டலிஸ்ட் போல்ஸ் ஆட்டு பாமகவுக்கு எதிராக கன்சால்டேட் பண்றாப்புல. விஜய் இன்னும் அரசியல் களத்துக்கு வரல, வாக்கு வங்கியை நிரூபிக்கல. ஸோ தீபா ஜெயக்குமார், சசிகலா அம்மையார், விஜய் நிரூபிக்கப்பார். அது 2வது விஷயம். 26 தான் நிரூபிப்பாரு. இப்போ நிரூபிக்கங்கள பொசிஷன். யாரோட ஒப்பிடுறீங்க சார்? பல களத்துல இருக்கிறவங்களோட ஒப்பிடுங்க சார். பல நிரூபிக்காதவருங்கிற அடிப்படைக்கு தான் ஒப்பிடுங்க தவிர என்ன ஒப்பிடுங்கிறது தான் மேட்டரே தவிர அந்த விஷயம் புரிஞ்சவங்களுக்கு புரியும். நீங்க இக்னரண்டா இருந்தீங்கன்னா ஐ எம் ஹெல்ப்லெஸ். இல்ல எனக்கு புரியுது, அவ்வளவுதான். ஆனா அவர் எதிரி 2 எதிரின்னு பெரிய எதிரிகளை டார்கெட் பண்றாரு. அது இப்ப மேட்டர் இல்லைங்க. பல நிரூபிக்காதவர் அவர் கையில இல்லாத ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாங்கிறது தான் இப்போ மேட்ரு. பல நிரூபிச்சா இட்ஸ் ஓகே. பல நிரூபிக்கும் போது தான் அது நான் 4% மேல நான் கொடுக்கல என்னங்கிறது தேர்தல் ஆணையம் சொல்லிடும். இப்போ அந்த 4% இப்போ கிடையாது. அதுக்காக தான் தீபா ஜெயக்குமாரையும் சசிகலா மேயரும் சொன்னேன். அந்த 4% பல நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி கிடையாது. இந்த நுணுக்கம் தெரியாம பல அரசியல் விமர்சகர்கள் பேசிட்டு இருக்கனால தான் யாரு கூட யார் ஒப்பிடுங்கிறதுல பல நிரூபிக்காதவங்க அடிப்படையில் சகோதரி தீபா ஜெயக்குமாரையும் சசிகலா அம்மையார் அவர்களையும் நான் அந்த இடத்துக்குள்ள நான் ஒப்பிட்டு பேசுறேன். நம்ம சீமானை பத்தி வந்ததுனால அந்த விவாதத்துல நான் திடீர்னு திருமாவுக்கு போயிட்டேன். நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. நான் சொல்ல வந்த விஷயத்த நீங்க என்ன அனுமதிச்சா நான் சொல்ல வர முடியும். உங்க இடைமறித்தலும் குறியீடும் தேவையற்றன்னு தான் நான் கருதுறேன். எந்த நோக்கமும் இல்ல, எந்த பக்கமும் இல்ல. நான் சரியா தான் பண்ணினேன். ஒரு விவாதத்தை விவாதமா கொண்டு போகணும், தாராளமா கொண்டு போங்க. அந்த இடத்துக்குள்ள சீமான் இப்போ 15% ஷெட்யூல் காஸ்ட் அட்டவணை பிரிவு மக்கள் இடஒதுக்கீடை பொதுவில் இருந்து எடுத்து 20% கொடுக்கணும். பரையர் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க உள்ஒதுக்கீட்டுலன்னு சீமான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இதை விஜய் கூட கம்பேர் பண்ணி, விஜய் கூட பொலிட்டிக்ஸ் பண்ணி, விஜய் வர்சஸ் சீமான் வந்தாதான் சீமான் 5% பரையர் சமூக மக்களுக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும் கேட்கிறாரு. பரையர் சமூக மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புல உள்ஒதுக்கீட்டால பாதிப்பு இருக்குங்கிறத சீமான் ஒரு இஷ்யூவா எடுக்கிறாங்கிறது மக்கள் மத்தியில் போய் சேரும். இதே எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்ததை எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சிட்டாரு, அவரு கொங்கு மண்டல அரசியல் பண்ணிட்டாருன்னு சொன்னா அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. விஜய் மையமா வச்சு இதை சீமான் முன்னெடுத்துட்டு போகும்போது பெரிய அளவில் அந்த மக்களுக்கு ரீச் ஆகும். ஒரு ஃபெமிலியர் பேசல விஜய் அப்படின்னும் போது இந்த சமூக ரீதியானதோ இடஒதுக்கீடோ அதை விட ஃபெமிலியர் ஃபேஸுக்கு தானாவே அந்த இளைஞர் கூட்டம் இதையெல்லாம் பார்த்தா ஓட்டு போட போறாங்க. அப்படி யாருக்கும் ஓட்டு விழல. எம்ஜிஆருக்கு அப்படி ஓட்டு விழல. கூடுனவங்க எல்லாம் விஜய் முகத்துக்காக கூடுனதா நீங்க சொன்னீங்க. எம்ஜிஆருக்கு அப்படி ஓட்டு விழலன்னா எப்படி விழலங்கிறது ஒத்துக்கிடணும், அல்லது எப்படின்னு என்கிட்ட கேட்டு அந்த வழக்கத்தை வாங்கணும். அது அன்னைக்கு சார். இன்னைக்கு எம்ஜிஆருக்கு அப்போ ஓட்டு அப்படி விழுந்திருக்குன்னு சொல்றீங்களா, விழலன்னு சொல்றீங்க? நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும். அப்போ வாங்க. அதுல எம்ஜிஆர் 1977 எடுத்த 30% வாக்கு தான். அந்த 30% வாக்குல 30ல் 27 ஓட்டு திமுகவோட ஓட்டு, மீதி 3% ஓட்டு சுதந்திரா கட்சி, ஃபார்வர்ட் பிளாக் பலகீனம் அடைஞ்சது, முஸ்லீம் லீக் பலகீனம் அடைஞ்சது, இது இந்திரா காந்தி அம்மையார் பிரச்சாரத்துக்கு வராது, இதெல்லாம் வச்சு வெளிக்கட்சிகள் வாக்கு 3% வாக்கு தான் வெளிக்கட்சிகள் வாக்கு கிடைச்சது. அப்பேற்பட்ட மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு கட்சி ஓட்டு தான் அங்க ஸ்பிளிட் ஆகி வந்தது. ஸோ அதை தாண்டி வெளியே வந்தது அழிஞ்சு போன சுதந்திரா கட்சி கண்டே வந்தாரு. திமுகவிலும் டிஎஸ்ஏ சிவபிரகாசம் திமுகவுடன் போனார், எமர்ஜென்சி எடுத்த கலைஞர் பெரிய தலைவர் கலைஞர்னு. ஸோ 3% தான் வெளிக்கட்சியிலிருந்தே வந்தது. விஜயகாந்துக்கு 8% வாக்குங்கிறது 6.7% சுயேட்சைகள் வாக்கு. அந்த சுயேட்சைகள் வாக்குல ஒரு 3.7% விஜயகாந்துக்கு வந்தது. 3வது தலைவர் ஐயா மூப்பனார் மரணம் அடைஞ்சிருந்தாரு. அதுல 3வது தலைவராக எடுப்பிலே விஜயகாந்த் அன்னை காலத்துக்குள்ள வந்துட்டார். அவருக்கு வானத்தை போல வல்லரசு நடிகர் சங்க தலைவராக இருந்து தன்னோட லீடர்ஷிப்பை நிரூபித்தது. ப்ளஸ் பாமகவுக்கு எதிராக திரண்ட ஏசி சண்முகம் கண்ணப்பன்லாம் 2001 திரண்டவங்க 2006 உருவம் இழந்தாங்க. வீரப்பன் திருநாவுக்கரசுக்கும் அது பொருந்தும். இதெல்லாம் சேர்ந்து காரண காரியங்களோட தான் விஜயகாந்த் 8% வாக்கு வந்தார். அந்த 8% வாக்குலையும் 3வது அவர் வந்த இடங்கள்ல 8 to 10 வந்தாங்க. 3வது ஏற்கனவே பாஜக, புதிய தமிழகம், ஃபார்வர்ட் பிளாக்கு, டாக்டர் ஹெச்வி கண்டே, எர்ணாவூர் நாராயணன்,
ஜிஜி ரவி, சிவாஜி மன்ற ராஜசேகரன், மாயா வெங்கடேசன், இப்படி 3வது விஜயராகவன், இப்படி 3வது ஆட்கள் நின்ன இடத்துல ஒரு 34 இடத்துல விஜயகாந்துக்கு ஆவரேஜ் வந்து 3 to 4% வாக்கு தான். ஸோ சயின்டிஃபிக்காக தான் நம்ம சொல்றோமே தவிர யாரையும் குறைச்சி மதிப்பிட்டு நம்ம சொல்லலாம். நல்ல டேட்டா, நிறைய பேருக்கு இது தெரியாத டேட்டா நீங்க சொல்றீங்க. நானுமே இதை நான் அப்டேட்டுக்கு எடுத்துக்கிறேன். ஆனா ஏஜ் ஃபேக்டர் இல்லாத வாக்குகள் எம்ஜிஆருக்கா இருக்கட்டும், விஜயகாந்துக்கா இருக்கட்டும். ஆனா விஜய்க்கு வந்து ஒரு ஏஜ் ஃபேக்டர் வந்து ஒரு 30 வயசு கீழே இருக்கிறவங்க தான் நாங்க கூடினாங்க ஒட்டுமொத்தமா. கூடின கூட்டம் ஓட்டா மாறுமாங்கிறதுக்கு இன்னொரு செக்கும் வைக்கிறேன். விஜய் கட்சி ஆரம்பிச்சும் போது இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் இடைத்தேர்தலில் போட்டிடுறாரு. லாலு யாதவும் நிதிஷ்குமார் யாதவும் காசு கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு களத்துக்குள்ள ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷனாக இல்லாமல் சரியான பிராண்டிங் மாஸ்டர் கட்சி ஆரம்பிச்சா களத்துக்குள்ள நிற்கணும்னு நிற்கிறாரு. விக்கிரவாண்டியில் விஜய் நின்று இருந்தார்னா திருமங்கலம் சரத்குமாரோட கொஞ்சம் பெட்டராக இருந்திருப்பாரு. காரணம் போலரைசேஷன். ஒரு கண்டிஷனை இப்போ கொண்டு சொல்கிறேன் நான். பாமக இன்னைக்கு என்டிஏல இருக்கிறாங்க. அவங்க ஒரு வேளையில் யூகம்தான் அதிமுக கூட்டணிக்கு போய் திமுக கூட்டணியில் இப்படி திருமாவளவன் இருந்தா வட தமிழகத்தில் போலரைசேஷன் தான் நடக்கும். திருமங்கலத்தில் இது விக்கிரவாண்டியில் போலரைசேஷன் தான் நடக்கும் நான் சொன்னேன். சீமான் தொடர்பாக பேசிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட நான் பதிவு பண்ணியிருக்கேனா இல்லையா? சீமான் 2வது வருவாருன்னு எத்தனை பேர் சொல்லும்போது வந்து போலரைசேஷன் தான் எங்கள் டீம் நண்பர்கள் எல்லாரும் சொன்னாங்க. நானும் அதை களத்தில் இருந்து சொன்னேனா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி விலகி போறது காரணமே கெயினை ராமதாஸ் இழந்துடக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? என்ன நடந்தது? போலரைசேஷன். அப்போ வடக்க போலரைசேஷன் நடந்ததுன்னா பல நிரூபிக்காத விஜய்க்கு கேண்டிடேட் என்ன கதி ஆவாங்க? 1-2% ஓட்டு கூட கிடைக்காது. இல்ல அவர் நான் சொல்லுவது 4 கூட கிடைக்காது சார். பிரசாந்த் கிஷோர் சட்டமன்றத்துக்கு வரேன்னு சொன்னாரு, ஆனா இடைத்தேர்தலில் நின்ட்டாரு. உங்க கான்செப்ட் கரெக்ட்டுங்களா? ஆனா விஜய் அப்படி சொல்லல. அவர் நடுவில் ஒரு தேர்தல் வரும், விக்கிரவாண்டின்னு ஒன்னு வரும், அங்க நம்ம நிக்கணும் அப்படின்ற எண்ணப்பாட்டுல அவர் வரல. ஆனா அதுக்கு அவர் தயாராகவே இல்லை. மாநாடு வரைக்குமே அவங்க முழுமையான தயாரிப்பே இல்லாம தான் இருந்தாங்க. அதற்கு பிறகுதான் இப்பதான் நான் கமலஹாசன் தினகரன் 2019 மேல பண்ண பார்ட் டைம் பொலிட்டிக்ஸை விஜய் பண்றான்னு ஏன் கமெண்ட சொல்றேன். மக்கள் நான் சொல்றது சரியா, உங்களோட வக்கலாத்து வாங்குறது சரியாங்கிறத மக்கள் முடிவெடுத்துக்கிட்டு. இன்னைக்கு ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் சார். அதாவது உள்ளாய் பாரா அவர் தான் நேரா சட்டமன்றம்னு சொல்லிட்டாரு. அப்ப எப்படி ஃபுல் டைம் பொலிட்டிஷியன்? பார்ட் டைம் பொலிட்டிஷியன் தான் ஸ்கிப் பண்ணி போறது. பார்ட் டைம் பொலிட்டிஷியனுக்கும் இல்ல, அவரோட இலக்கு 2026 சட்டமன்றம். அவருக்கு இலக்கு இருக்கட்டுங்க. இடைத்தேர்தல் வந்து நிதிஷ்குமார் நிற்கிறாரு, சரியான ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நிதிஷ் இடைத்தேர்தல் நிற்காதவங்க, கட்சி ஆரம்பிச்சு மக்களவை தேர்தல் நிற்காதவங்கள பார்ட் டைம் பொலிட்டிஷியன் தான் சொல்ல முடியும். கமலஹாசன் தினகரன் அப்படித்தானே சொல்ல. இல்ல சார், அவரோட பொலிட்டிக்கல் வியூவே வேற மாதிரி இருக்குது. வியூவே வேற மாதிரி. சரி, அது நீங்க அதை சொல்றது எனக்கு ஆட்சேபம் இல்ல. நான் சொல்றது தப்பா சரியா? நம்ம சீமான் வர்சஸ் விஜய்க்கே வரலாம் சார். இப்ப சீமான் கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டாரு. இன்னைக்கு வந்து அதனால கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஒரு நட்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இன்னைக்கு பிறந்த நாளுக்கு திரு விஜய் வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஒரு சம்பிரதாய வாழ்த்து மாதிரி தான் தெரியுது என்னுடைய பார்வையில, நான் பார்த்த வரைக்கும். நான் என்ன சம்பிரதாய வாழ்த்து தான். விஜய் தான் அதுல கடுமையா சீமான் விமர்சிச்சாரு, இன்டைரக்டா விமர்சிச்சாரு. அது பிறகு சீமான் வந்து ஜெயலலிதா சிவாஜி அடிச்ச மாதிரி விஜய் அடிக்கிறாரு. அப்படி அடிச்சு விளையாடலைன்னா சீமான் நிற்க முடியாது. அப்படி அடிச்சு விளையாடுறது தான் சீமானுக்கு பலத்தை கொடுக்குது. நீங்க சொல்லக்கூடிய இளைஞர் பலம், அது பலம், இதெல்லாம் பற்றி நெவர் மைண்ட். அந்த ஓட்டெல்லாம் அதெல்லாம் என்ன பாதிக்காது. நான் 5% பறையருக்கு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றேன். விஜயால இதை சொல்ல முடியுமா? நான் மாட்டு இறைச்சி சத்தான உணவுன்னு சொல்றேன். விஜயால இதை பேச முடியுமா? நான் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் ஊழல்வாதிகள் சொல்றேன். விஜயால இதை பேச முடியுமான்னு கண்டென்ஷியஸ் இஷ்யூஸ் சீமான் எடுத்து வைக்கிற இஷ்யூஸை விஜயால எடுத்து வைக்க முடியாது. எந்தெந்த இஷ்யூ எல்லாம் விஜயால எடுத்து வைக்க முடியாதுங்கிறது பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவாக நான் தென்காசியில் கூட்டம் போடுறேன். அதில் விஜய்க்கு நிலைப்பாடு இல்லாத விஜயோட இஷ்யூஸை நான் ஹைலைட் பண்ணி விஜய் அடிக்க தான் போகிறேன். அப்போ அதை அடிக்கிற போது தான் அந்த மக்களுக்கு வந்து சீமான் கிறிஸ்டல் கிளியரா பாராளுமன்ற கட்டடத்தில் தமிழியா இல்லைங்கிறது கேட்குறாரு. அதனால சமஸ்கிருதம் இருக்குது தமிழியா இல்லைன்னு கேட்கும்போது 4 பாதிப்பு வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது தமிழ் மண்ணில் சீமான் தான்ங்கிறத விஜய் அடிச்சு தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். விஜய் அடிச்சு தான் தன்னுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போக முடியும். அது என்னைக்கு இருந்து அண்ணன் சீமானுக்கு அது தொடங்கியது? ஏன்னா ஒரு கட்டம் வரைக்கும் நான் விமர்சிக்க மாட்டேன், தம்பி இது என்ன கொள்கையா இருந்தாலும் சரி, தம்பி ஒரு பாதையில் அது தவறு பழச்சிக்கிட்டார் சீமான். அந்த இடத்துக்குள்ள சீமானுக்கு அங்க என்ன எதிர்பார்ப்பு இருந்தது அண்ணன் சீமானுக்கு? சீமான் விஜய் தன்னை சிஎம் கேண்டிடேட்டா சொல்வாருன்னு எதிர்பார்த்தாரு. திருமாவளவனுக்கு அதே எதிர்பார்ப்பு இருக்கு. திருமாவளவன் திமுக கூட்டணியில தான் இருப்பாரு, இன்னைக்கு உறுதிப்படுத்திட்டாரு. ஒருவேளை விஜய் தன்னை சிஎம் கேண்டிடேட்டா சொல்ல மாட்டாராங்கிற ஒரு எதிர்பார்ப்பு திருமாவளவனுக்கு இருக்குது, சீமானுக்கு இருந்தது. அது இல்லைன்னு ஆனது வந்து சீமான விஜய் கிண்டல் பண்ண அந்த மாநாட்டில் இல்லைன்னு ஆயிப்போச்சு. நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லும் போது அடிச்சுறது தான் சரியான அரசியல். தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் சென்டிமெண்ட்ஸ் இன் பொலிட்டிக்ஸ்ங்கிற லெவலில் சீமான் அதை அடிக்கிறது கரெக்டுன்னு நான்
பாக்குறேன். ஆனா மீண்டும் விஜய் அடிச்சாதான் சீமான் வந்து டிஸ்டிங்க்டா மற்றவங்க எடுக்க முடியாத இஷ்யூஸ், இலவசங்கள் நாட்டுக்கு தேவையில்லை, இலவசங்கள் இனத்தின் கௌரவத்தை குறைக்குதுன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அதுல இலவசத்துக்கு ஆதரவா ஒரு 2 கட்டம் ஸ்டாண்ட விஜய் எடுக்கும் போது சீமான் இலவசத்துக்கு எதிரானவருங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போறதுதான், விஜய் அடிச்சு கொண்டு போறதுதான் சீமானுக்கு லாபம். ஸோ எந்தெந்த இடத்துக்குள்ள விஜய் சீமான்ல இருந்து டிஃபர் ஆகுறாரோ, எந்தெந்த இடத்துல சீமான் தெளிவான நிலைப்பாடு எடுக்கிறாரு, அதுல விஜய் எடுக்க முடியலையோ, அந்த விஷயத்துல எல்லாம் பாப்புலாரிட்டி உள்ள பலம் நிரூபிக்காத விஜய அடிக்கிறதுல சீமானுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும். இதுவரை இல்லாத சேதாரம்ன்றாங்களே சிலருடைய பார்வையில, அது சேதாரம், அது ஒரு பயம், விஜயை பார்த்து சீமானுக்கு பயம் அப்படின்னு எல்லாம் சிலர் சொல்றாங்க. யாரோட பார்வை சீமானை பற்றி இதுவரை கரெக்டா இருந்தது? 100க்கு ஆல்மோஸ்ட் 90% மேல கரெக்டா இருந்தது. சாட்சாத் நீங்க தான். என்னோட பார்வை தானே. அப்போ ஆனா ஒரு பார்வை மட்டும் நீங்க கொண்டு போய் நிதிஷ்குமார் ரூட் மாதிரி வேற சொல்லுவீங்க, அது மட்டும் நடக்காத ஒன்னத்தை சொல்றாருன்னு எனக்கே ஒரு பார்வை இருக்கும். உங்களுக்கு அது அந்த பார்வையில கருத்து மாறுபாடு இருக்குது. நான் தெளிவாகவே சொல்றேன், 214 தொகுதியிலும் சீமான் கேண்டிடேட் போட்டதுனால தான் அவருக்கு வில் போரோட அவரு ஒரு பெரிய சக்தியாட்டு வளர முடியுது. ஹோப் மக்கள் மத்தியில் நம்பிக்கை அவர் மேல வந்தது. அன்னைக்கு 214 போடாம இருந்தாருன்னா அவருக்குள்ள ரெலவன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்திருக்காது. 2016 214 போடணுங்கிற அந்த பார்வை தான் அவர் இன்னைக்கு அந்த உறுதித்தன்மை விஜய் அரசியல் வருகைக்கு அந்த நேரத்தில் சீமானுக்கு கொஞ்சம் குறைந்ததுதான். சாட்டை துறைமுருகனே என் பேட்டியில சொல்றாரு, 110 110 பிரிச்சுக்கலான்னு இருந்தோம், அதே போல ஒன்றா பயணிக்கலான்னு இருந்தோம். சுத்தம் சாட்டை துறைமுருகன் பிழைச்சுக்கிட்டாரு, சுத்தம் காலியா இருக்கும். அதுக்கு நான் விளக்கத்தை சொல்றேன். எந்தெந்த இடத்துல எல்லாம் அவரு தெளிவா நின்னாரு, வில் போரோட நின்னாருங்க தான் சொல்றேன். 30 சீட்டு டெல்டா மட்டும் போட்டிருந்தாருன்னா அவர் இன்னைக்கு இந்த வளர்ச்சி பிறந்திருக்க முடியாது. 234 போட்டனால தான் ஹோப் வந்தது. மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு சொல்லக்கூடிய விஜயகாந்த் போடும்போது வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மகன் சொல்ல உங்களால ஏன் போட முடியலங்கிற கேள்வி அவர்கிட்ட எழும்போதுதான் 214 போடுறாரு. அதுதான் அவருக்கு ஹோப்பை கொடுத்துருக்கு. அடுத்த கட்டம் மக்களவை தேர்தல். மக்களவை தேர்தல்ல சீமானுக்கு இடம் இல்ல, 3 அணி வந்தாச்சு. 4வது என்ன இருக்க முடியும்? 2% ஓட்டு எடுப்பாரு யாரு? சகோதரர் சுமன் ஸ்ரீராமன். 4% ஓட்டு எடுப்பாரு சகோதரர் மணி. அப்போ சீமான் என்ன முடிவு எடுத்தாரு? இதுவரை யாரும் எடுக்காத முடிவு எடுத்தாரு. திமுக அண்ணா திமுக வேண்டான்னு சொல்றதை விட சிவகரேங்கிற திங்க் டிஃபரெண்ட்லி அந்த பாணியில திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவுக்கு தொங்கு சதையா இருக்குது. காங்கிரசும் பாஜகவும் தான் தமிழகத்தின் அனைத்து துயரங்களுக்கும் காரணம். அதுக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் வால் பிடிச்சிட்டு போறாங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போதுதான் 8% வாக்கு சீமான் வந்தாரு. 39 தொகுதியில் நின்று காங்கிரஸையும் பாஜக அடிச்சனால தான் வந்தாரு. 5வது முறை சீமான் தனிச்சு கேண்டிடேட் போட்டாதான் அவரு தில்லாயி 8 12 16ன்னு எமர்ஜ் ஆகும். கண்டிப்பா எமர்ஜ் ஆவாரு. சொல்லுங்க சார், சொல்லுங்க. இந்த இடத்துக்குள்ள ஒரு சில புள்ளி விவரங்களையும் நான் சொல்றேன். சீமான் அதை புரிஞ்சதுனாலதான் இப்போ தனிச்சுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. தனிச்சு 5வது நிக்கனால்தான் சீமான் ஜம்பா. ஆனா விஜய் வைத்து அவர் ஒரு கணக்கு போட்டிருக்காரு சார். ஒரு அந்த கணக்கு போட்டிருந்தாருன்னா கமலஹாசன் சரத்குமார் வச்சு போட்ட கணக்கு மாதிரி, தினகரன் தேமுதிக வச்சு போட்ட கணக்கு மாதிரி சீமான் மன வலிமை இழந்துட்டாரு, இவர் 8க்கு மேல ஜம்பாக மாட்டான்னு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காருன்னு பெரிய பலகீனமாயிருக்கும். எப்படி 214 போடுறதுக்கு அவருக்கு ஒரு ஐடியா கிடைச்சு போட்டார் பாருங்க. எப்படி காங்கிரஸையும் பாஜக அடிச்சாதான் நிற்க முடியும்னு போட்டார் பாருங்க, நின்னார் பாருங்க. அதே மாதிரிதான் இப்ப தனிச்சு நிக்கிறதா பலங்கிறத லேட்டா உணர்ந்திருக்காரு. இதான் காட்ஸ் கிரேஸ்ங்கிறது. அந்த இதுல போனா சீமான் விழுந்திருப்பாரு. விஜயால இல்ல, விஜய் யாரு கூட கம்பைன் பண்ணாலும் விழுந்திருப்பாரு. இதுல நான் விஜய் நான் குறைச்ச விரும்பல. யாரு கூட அந்த மாதிரி கம்பைன் பண்ணாலும் விழுந்திருப்பாரு. 214 தனிச்சு அவர் தலைமையில போடுறதுதான். அது பலம் நிரூபிக்காத யாரு கூட கம்பைன் பண்ணாலும் சீமானுக்கு அது பலகீனமாயிருக்கும். இல்ல பலம் நிரூபிக்காத பலம் இல்லாத விஜய்ன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. பலம் இல்லாதவர்னு சொல்லல, அது 26ல தான் தெரியும். ஆனா பலம் இருக்குன்னு எல்லாருமே கணிக்கிறாங்களே விஜய். தாராளமா கணிக்கலாம். இன்னைக்கு திமுக கூட ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்கல்ல. எங்க அது கணிப்பு தான் சொல்லிட்டேன்லாங்க. இப்ப சீமானை பற்றி யார் கணிச்சது சரியா இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு அந்த கிரெடிட் கொடுக்குறீங்கல்ல, அது 26ல தெரிஞ்சு போகும். பட் அதை போட்டு பெருசா அலர்ட் திமுக உள்ளிட்ட எல்லா கட்சியும் அதிமுக கூட விமர்சிக்க வேண்டாம், விஜயை தொடாதீங்கன்றாங்களாம். திமுக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனிச்சு நிக்கிறதுல சீமானுக்கு வில் பவர் எப்படி இருக்குது, கூட்டணி சொல்றதுல விஜய் எப்படி பலகீனம் அடைகிறாருங்கிறத ஆதன் வியூவர்ஸுக்கு தெரியணுமா தெரியண்டாமா? தெரியணும். டாக்டர் ஐயா தனிச்சு கேண்டிடேட் போட்டாரு. முத 1989 கேண்டிடேட் போட்டாரு. நாங்களே கேண்டிடேட்ஸ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நான் தான் போட்டேன். பாமக துணைத் தலைவராக இருந்தேன். ஐயாவுக்காக நான் அந்த கேண்டிடேட்டை கட்சிக்காக போட்டேன்.
அதுக்கு பிறகு 91 பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் போட்டேன். அப்போவே அவர் வில் பவரோட நின்னார். 89 என்ன எடுத்தாரோ அதே 6% வாக்கை அவர் வந்து ராஜீவ்காந்தி மரணத்திலையும் எடுத்தார். ஆனால் அவர் வந்து 96 எடப்பாடிக்கு பாதி சீட்டு கொடுத்தாரு. 6% பாமக ஓட்டில் 3% பாமக ஓட்டு காலி ஆயிட்டு. அவர் தில்லா நின்று இருப்பாருன்னா அந்த ஓட்டை எடுத்திருக்க முடியும். அதுக்கு பிறகும் ஜெயலலிதா அம்மையார் நம்ம கருத்தை ஏற்றுக்கிட்டு சோஷியல் போல்ஸு அதிகம் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். காக்கத்தேக்கா 80 எம்ஜிஆர் சிஎம் அது காரணம், ராஜாஜி அண்ணா சிஎம் அது காரணம், சோஷியல் போல்ஸ்னால் அதிக ஓட்டை கொண்டு வரணுங்கிறதுல அதை ஏற்றுக்கிட்டு 5 சீட்டு ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தாங்க. பட் அவர் 96 எடப்பாடி வாழப்பாடி ராமமூர்த்தி கூட்டணிங்கிறது அவருக்கு வில் பவர் அடிச்சிட்டு. அதே டாக்டர் ராமதாஸை இன்னொன்று இதுலேயும் சொல்கிறேன். 2016 அன்புமணியை முன்னிறுத்தி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ஜான் ஆரோக்கியசாமி நண்பர் தான், அவர் அதை ப்ரொமோட் பண்ணார். அப்பவும் எனக்கும் அவருக்கும் இல்லைங்க தான் இருந்து வன்னியருக்கு போகிறோம் மற்றவங்கள்ட்ட ஓட்டு வராதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் ஓகே, அவருக்கு கடமையை செய்தார். அவர் ப்ரொஃபஷனல் இதாட்டு 5% வாக்கை கொண்டு வந்தார். அன்னைக்கு விழுந்த வாக்கு அன்னைக்கு அன்புமணி தலைமைக்கு விழுந்தது. அன்புமணியை ஏற்றுக்கிட்டாங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அப்படி அன்புமணி அவங்க ஏற்றுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா 4.5% அதற்கு முந்தைய 14 எடுத்த பாமக 5.5% உயர்ந்தது காரணம். 234 அன்புமணி தில்லா நின்னது தான் காரணம். இதே காலகட்டத்தில் 12% வாக்கு பலம் கொண்ட மக்கள் நல கூட்டணி ஒரு ஒட்டுச்சட்டையாட்டு விஜயகாந்த், வைகோ, திருமாவளவன் எல்லாமே உண்டு ஒரு கொள்கையற்ற அவியல் கூட்டணியா நின்னதுல 12-6 போயிட்டு. அப்ப தனிச்சு நிற்கிறதுக்குள்ள அந்த வேல்யூ தெளிவா தெரியுது. சீமான் விஷயத்திலே அடுத்தால சொல்றேன். தினகரன் ஆர்கேனர் வெற்றி வீரர், ரெட்டலையும் உதயசூரியன் தோக்கடிச்சவர், ரெட்டலையை குக்கர்ல வச்சு அவிச்சவர். அவர் வந்து தேமுதிக தான் அப்படி பார்த்தா ஏன் ரெட்டையிலே மட்டுமே சொல்றீங்க? ஆளுங்கட்சிங்கிறனால அவிக்கிறதுக்கு அதுதான் கரெக்டா இருக்கும். சூரியனை கொண்டு வந்து என்ன குக்கர்ல போட முடியுமான்றீங்க? சூரியன் நான் அந்த லாஜிக்ல புரிஞ்சுக்கிறேன். அப்பவே சொன்னேன் சூரியன் 3வது போயிட்டு அதனால எடப்பாடி கவர்மெண்ட் விழாதுன்னு சொன்னேன். நான் மட்டும் தான் சொன்னேன் அது. சரி. ஸோ அவர் வந்து 60 சீட்டு தேமுதிகவுக்கு கொடுத்ததுல மன வலிமையற்று தனிச்சு நிற்க முடியாதவருங்கிற அளவில் 5.5% 2.5% போயிட்டாரு. அதே மாதிரி இவர் கமலஹாசன் சீமானோட எவ்வளவு பாப்புலாரிட்டி ஆனவர், ஈக்குவல் ஓட்டு தான் எடுத்தாங்க. அவர் பிரச்சாரத்துக்கு போயிருந்தா ஓட்டு வந்திருக்கும். அவர் சரத்குமாருக்கு 40 சீட்டு கொடுத்ததுல அவரும் தனிச்சு நிற்க முடியாம போயிட்டாரு. ஆனா சீமான் 1.1 இருந்தவர் தனிச்சே நின்றதுனால 6.8% வாக்கு தினகரனையும் கமலஹாசனையும் மீறி எடுத்தவர். ஒவ்வொருத்தரையும் மீறி தான் எடுக்கிறாரு. நீங்க சீமானுக்கு வாக்குங்கிறது வந்து 3வது சக்தின்னு சீமானை யாருமே அங்கீகரிக்கல. கமலஹாசனை தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், மதுரை, கோயம்புத்தூர் மக்கள் வந்து 10% வாக்கு மேலே கொடுத்து இவர் தான் 3வது சக்தி, நமக்கான 3வது சக்தி இவர் தான்னு அங்கீகரிச்சாங்க. அதே மாதிரி தினகரனை திருச்சி, தஞ்சாவூர், ராமநாதபுரம், தேனி, இந்த மாதிரி விருதுநகர் இந்த பகுதி மக்கள் வந்து நமக்கான 3வது தலைவர் ஐயா தினகரன் தானே அங்கீகரிச்சாங்க. சீமானை யாரும் 3வது சக்தி அங்கீகரிக்கல. ஆனால் சீமான் வந்து இவங்க 2 வரையும் மீறி 6.8% வாக்கு எடுத்தாருன்னா, படிப்படியாக வளர்ந்து அந்த வாக்கு எடுத்தாருன்னா மன உறுதியும் தனிச்சு நிற்கிறது தான். அந்த உறுதியை மன வலிமையற்றவர்கள் சீமான்ட்ட சதிச்சாங்க. எல்லா ஏரியாவும் அந்த மன உறுதியை மன வலிமையற்றவர்கள் சதித்தார்கள். மன வலிமை உள்ளவர்கள் அப்படி நிற்கணுங்கிறத சீமான்ட்ட வற்புறுத்தினாங்க. சீமான் அந்த மன வலிமையிலும் மன உறுதியிலும் தான் மேல போயிட்டு இருக்காரு. மன வலிமை இழந்தாருன்னா மக்கள் வந்து நம்ம மேல உள்ள நம்பிக்கையை சீமான் இழந்துட்டாரு. யாரையோ நம்புறாங்க. பலம் நிரூபிக்காத பல கலர் மாறின நபர்களை நம்புறாரு சீமான். நம்மளை ஏன் நம்பலன்னு மக்கள் வருத்தப்படுவாங்க. இது கமலஹாசன் மேலையும் தினகரன் மேலையும் மக்கள் அப்படிதான் வருத்தப்பட்டாங்க. இப்போ சீமான் எடுத்திருக்க ஸ்டாண்டு மக்கள் சீமானை வந்து கொண்டாடுவாங்க. நம்ம முடிவு, நமக்கான ஒரு நிலைப்பாட்டை சீமான் எடுத்திருக்காரு. இவரை நம்ம ஆதரிக்கும். 5வது முறை தனிச்சு நிற்கிறாரு. 8% வாக்குன்னா 2000 கோடி பணத்துக்கு 1000 புரோக்கர்கள் வராங்க. என்றாலும் சீமான் தனிச்சு நிற்கணுங்கிற முடிவை எடுத்து அந்த முடிவை வற்புறுத்தவங்களோட கருத்து சரி என்று ஏற்றுக்கொண்டு தனிச்சு நிற்கிறாரு சீமான். தனிச்சு நிற்கிற நம்ம பிள்ளைக்கு நாம ஓட்டு போடாம யார் ஓட்டு போடுவா? நம்ம பிள்ளை நம்மளை நம்பி நிற்கிறான்னு மக்கள் ஆதரிப்பாங்க. ஆனா அந்த இளைஞர் கூட்டம் வந்து என்ன நினைக்கிறாங்க, ஒரு புதுசா வராரு விஜய், அவரை போய் இவர் நிறைய அட்டாக் பண்றாரு, எல்லாரையும் மாதிரியே பேசுறாரு இவரு அப்படின்ற ஒரு பார்வையை சோசியல் மீடியாவில் எழுதுறாங்க. அப்படி அட்டாக் பண்ணாதான் பறையர்களுக்கு 5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணுங்கிறதுல சீமான் தெளிவா இருக்கிறாரு.
விஜய் வலமும் போகாம இடமும் போகாம நடுப்புல நிற்கிறாருன்னும், விஜய்க்கு வந்து அருந்ததியர் மக்களை விட்டு கொடுத்து அரசியல் பண்ண முடியாது, அது திரையுலக வாழ்க்கைக்கும் மடிகாச தெலுங்கானா ஆந்திராலாம் பாதிக்கும். பாருங்க சிவகார்த்தியன் தெலுங்கானா ஆந்திராவிலலாம் நான் தானையா சொன்னேன் சிவகார்த்தியனை தட்டி தூக்குவாரு மேல வருவாருன்னு. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். நாட்டுக்காக உயிரை நீர்த்த ஒரு பெரிய சிவகார்த்தியனுக்கு அப்பா தாச சொல்றீங்க, அவரோட மகன் பெரிய வெற்றியை பெற்றிருக்காருன்னா ஒரு நாட்டுக்காக பெரிய தியாகம் பண்ணி எந்த பலனும் அடையாத சீனிவாச ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்த ஒரு தேசபக்தர் கமல்ஹாசன் எடுத்த படத்துல இன்னொரு நேர்மையான அதிகாரியா நாட்டுக்காக உயிர் திறந்த தாஸ் அவரோட சன் சிவகார்த்தியன் படம் எவ்வளவு பெரிய வெற்றியா போயிட்டு இருக்குது. எனிவே இப்ப அரசியலுக்கு விஜயை கொண்டு வந்துருவோம், மற்ற சினிமா விஜயை விட்டுருவோம். என்றாலும் சினிமாவுக்கு ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானாவில் மடிகாசும் அவர் ஆதரிச்சு ஆகணும். ஸோ மடிகாசை எதிர்த்து அருந்ததிகளை எதிர்த்து விஜயால ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாது, எடப்பாடியால எடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது விஜயால எடுக்க முடியாது. அப்போ விஜயால எடுக்க முடியாத நிலைப்பாட்டை சீமான் எடுக்கிறாருங்கிறதா மேட்ரு. அது சுனாமியா கூட சீமானுக்கு ஆதரவு வளையத்தை கொடுக்கலாம். என்ன கொடுக்குங்கிறத 2026 பார்ப்போம். நிறைய விலை பேசுறாங்களா சார் திரு சீமான் அவர்களையும் அவருடைய கட்சியும் தேர்தலில் பெரிய ஒருத்து அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தனிச்சு நிற்கிறதா மக்களை நம்பி நிற்கிறாங்கிறதா மக்கள்கிட்ட அவருக்கு மெரிட்டு. அதைத்தான் 2021 சொன்னாரு, 24 வெளிப்படையாகவே பேச்சில் சொன்னாரு. அந்த இடத்துக்குள்ள அவரு மக்களை நம்பி மக்களுக்கு நம்பிக்கையா நிற்கிறவர் தான் மக்கள் நம்பிக்கை பெற முடியும். விஜயே கூட்டணின்னு பேசுனது அவருக்கு பலகீனம். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க, மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி மதேஷ்.